அத்தை, தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க. அத்தை தயவு செஞ்சு நீங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அத்தை. வேணாங்க, நான் இப்ப எதையும் புரிஞ்சுக்கிற மனோநிலையில இல்ல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்புள்ள பிரபா பாவுங்க. அவ ஆசைப்பட்டது எதுவுமே அவ வாழ்க்கையில கிடைச்சதில்ல. அவங்க அக்காங்கெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்த பழைய துணிங்க தான் அவளுக்கு கிடைக்கும். எங்க வாழ்க்கையே அப்படிதானே. அதனால தானே என்னவோ அவ பழைய துணியே வேணான்னு ஆம்பளை ட்ரெஸ் போட ஆரம்பிச்சா. அதாவது புதுசா கிடைக்கும்ல. என்ன கஷ்ட காலமோ தெரியல. இந்த கல்யாணம் நடந்ததுல இருந்து உங்களை மாப்பிள்ளன்னு நான் வாய் நிறைய கூப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட எனக்கு அமையல. எதுக்காக நீங்க பிரபா வாழ்க்கையில வந்தீங்க? இப்ப பிரபா எதுக்காக இந்த வாழ்க்கையை வேண்டான்னு முடிவெடுத்திருக்கா? அப்படி உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க மனசாட்சி உள்ளவரா இருந்திருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் மனசார நினைக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. வேணாப்பா. இப்படி சுத்தி இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்திட்டே இருந்தா அப்புறம் யாருமே இல்லாம நீங்க தனியா நிக்கிற சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. இத பாருங்க, பிரபாக்கு இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் போதுங்க. அவளை பார்க்க பார்க்க என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. எனக்கு அவளை நினைச்சு நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் அவ பழகிட்டு இருந்தா. ஆனா அதை மீறி அவளுக்குள்ள சில ஆசைகள் இருந்துச்சு. அந்த ஆசைகளுக்குள்ள அவ என்னாலதான் பூட்டு போட்டுக்கிட்டான். அப்படி இருந்து அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், இனிமேலாவது அவ நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? ஐயோ சொல்லுங்க அத்தை, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். அவ கேக்குற மாதிரி அவளுக்கு விவாகரத்து கொடுத்துருங்களேன். இது ஒன்னாவது அவ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும். என்னத்தை இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. போதும், வேண்டாம். அத்தை, பரவாயில்லையே, இந்த வீட்ல யார் எக்கேட கேட்டாலும் நான் அனாமிகா பக்கம்தான் நிப்பேன்னு விஜய் ஸ்ட்ராங்கா ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் நினைச்ச மாதிரியே விஜய் முழுசா என் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. அடுத்தது விஜயை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி. அனாமிகா, உன்னோட மிஷன் சக்சஸ்.